ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் ஆச்சி மலர் கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இந்த மலைக்கு நல்லா நாக்குக்கு ருசியாக மணக்க ஒரு முட்டை குழம்பு எப்படி செய்யணும் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். மீனெல்லாம் இப்போ மலைக்கு கிடைக்கலைங்க. அன்றைக்கி முட்டை குழம்பு எங்கள் வீட்டில். முட்டை குழம்பு ரொம்ப ஈஸியாக சமைச்சிடலாம், ரொம்ப ருசியாகவும் இருக்கும். அசைவம் பிரியர்கள்லாம் இந்த சாப்பிட்டா பொழு திருப்தி இருக்கும். இந்த முட்டை குழம்பு என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன்னு இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். அது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு அதுக்கு 4 முட்டை எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுப்போம். அது வெந்த பிறகு ஒரு வானிலையில் எண்ணெயை ஊற்றி அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுருங்க. எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு உப்பு, அந்த உப்புக்கு அந்த 4 முட்டைக்கு வேணுங்கிற உப்பு. இது வந்து அடுப்பு வந்து எண்ணெய் சுடுறதுக்கு முன்னாடியே போட்டுருங்க, இல்லாட்டினா மிளகாத்தூளை வந்து கருகி போயிடும். இப்போ எண்ணெய் சீட்டுக்கு முன்னாடியே போட்டோன்னே இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு வந்து நல்லா எண்ணெயில் கலக்கிட்டு நான் வேக வச்சு எடுத்து வச்ச முட்டையை வந்து தோலை உரிச்சிட்டு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த முட்டையை வந்து இப்போ இந்த மிளகாத்தூளில் போட்டு பெரட்டி எடுத்துப்பால உப்பு காரம்லாம் அதில் ஏறும். அதுக்காக தான் அந்த எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கிறது. இது பொரிக்காமல் போட்டிங்கன்னா உள்ளே கொஞ்சம் சப்புன்னு இருக்கும், வெள்ளை கருலாம் வெள்ளை முட்டையெல்லாம். அதுக்கு தான் இப்படி வறுத்து எடுக்கிறது. பொறுமையாக வந்து அந்த எண்ணெயில் வந்து இந்த முட்டை நான் 4 முட்டையும் கட் பண்ணி வச்சுருக்கேன்னா அதை எடுத்து பொரித்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்படி பொரித்து குழம்பு வச்சு பாருங்கள், முட்டை குழம்பு நல்லாயிருக்கும். டைரெக்டாக போடுறதுக்கு முன்னாடி இன்னொன்று வந்து அந்த மஞ்சள் கருவும் இந்த வெள்ளை இதுவும் வந்து பிரிஞ்சு வராமலும் இருக்கும், ஒன்றா ஒட்டிடும். எண்ணெயில் வந்து மீடியம் தீயிலே வச்சு பிரட்டி வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா உப்பு உரப்பு நல்லா அந்த முட்டையில் சார்ந்துடும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட. இதை வெறுசாவுமே சாப்பிட்லாம், குருமாவில் போட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ குருமாவுக்கு சாப்பாட்டு குழம்பும் கிடச்சிடும், தொட்டுக்கையும் இதை வச்சு சாப்பிட்டுடலாம். இதுக்குன்னு தனியாக நீங்கள் தொட்டுக்கெல்லாம் தேட வேண்டாம். அந்த அளவுக்கு அது வந்து ருசியாக இருக்கும். வந்து ஈஸியாகவும் செஞ்சிடக்கூடியது. இப்போ இதை நல்லா பரட்டி ஒன்றுலேருந்து முன்பக்கம் பின்பக்கம் நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க பொறுமையாக. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சுருங்க. நல்லா அந்த உப்புலாம் அந்த முட்டையில் சாரட்டும். சார்ந்த பிறகு எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நம்ம வந்து முட்டை குழம்பு செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். நேரம் வேகட்டும், ஏன்னா சிம்மில் வச்சுருக்கோம், அதனால் அந்த உப்பு அதில் சேர்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அடுப்பில். இப்போ நல்லா வெந்துட்டு இப்போ எடுத்து வச்சுட்டோம் தனியாக. அடுத்து அதே அந்த எண்ணெயிலேயே வந்து எண்ணெய் சேர்த்துப்போம். ஒரு சின்ன கிண்ணத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா வெங்காயம் வந்து நைஸாக அரைச்சி நான் சாப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அது மாதிரி வெங்காயத்தை நல்லா நைஸாக வெட்டி போட்டுக்கோங்க. அதான் வந்து சாந்து மாதிரியே வந்துடும் வெந்தோடனே. அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டு அந்த முட்டை வறுத்த எண்ணெயிலே எண்ணெய் சேர்த்து வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கேன். நல்லா வதங்கிறது நல்லா ருசியாக இருக்கும். நல்லா வதங்கினா வதங்கின பிறகு நம்ம அடுத்து என்னென்ன பொருள் போடுறதுன்னு இப்போ காமிக்கிறேன். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் நல்லா வெங்காயம் எண்ணெயில். நல்லா வதங்கிட்டு பாருங்கள், கண்ணாடி பதம் வந்துட்டு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 4 முட்டை தான், அதனால் நிறையா போட்டுற வேண்டாம், மருந்து வாசனை அடிக்கும். அதனால் இந்த முட்டைக்கு தகுந்த அளவு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வெங்காயத்தோடு நல்லா வதக்கி எடுத்துப்போம். வதங்கின பிறகு 2 தக்காளி பழத்தை எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி வச்சுருந்தா தான் வந்து குழம்பு கிரேவி கிடைக்கும். அதனால் தக்காளியை வந்து நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன் இதில். இப்போ அரைச்சி இப்போ வந்து இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டோட இந்த தக்காளி சாந்தம் போட்டு இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்த பிறகு இப்போ இதில் வந்து மசாலா சேர்ப்போம். 1 ஸ்பூனு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூனு வந்து மல்லித்தூள், 1க்கு 2 ஸ்பூனு, பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூனு குழம்புக்கு அந்த அளவு மல்லித்தூள் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. ஜீரகத்தூள் கட்டாயம் சேருங்க, இந்த குருமாவுக்கு இந்த குழம்புக்கு நல்லா ருசியாக இருக்கும். இப்போ மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள் போட்டேன். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான
கல் உப்பு தான் நான் எப்போதுமே சேர்த்துப்பேன் சமையலில். கல் உப்பே சேர்த்து சமைங்க, நல்லது. கல் உப்பு சேர்த்து இந்த மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கும், வேக விடுற அளவுக்கு நல்லா வதக்கிப்போம். நல்லா ஒன்றா கலக்கி வச்சு, இப்போ அந்த தக்காளி கழுவுன மிக்சிலேருந்து அந்த தண்ணி எடுத்துன்னா குழம்பு கிரேவி கிடைக்கணும், அதனால் தண்ணி ஊற்றணும். அதுக்கு நான் வந்து அந்த மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். திக்கு பார்த்துக்கோங்க, குழம்பு ஊற்றுற அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ வேணுன்னா தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வெந்து வரட்டும். கொதித்து வர்றப்ப இப்போ தேங்காய் பால் வந்து 1 கப்பு தேங்காய் பால் சேர்க்குறேன். தேங்காயை அரைச்சி ஊற்றினா கொஞ்சம் வாயில் திப்பி திப்பியாக இருக்கும். இது தேங்காய் பால் வந்து ருசி நல்லாயிருக்கும். அதனால் தேங்காயை வந்து அரைச்சிட்டு பால் எடுத்திருக்கேன், தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். நல்லாயிருக்கும் இது. இந்த மசாலாலாம் சேர்த்து இந்த தேங்காயும் சேர்த்து தேங்காய் பால் சேர்த்து கொதிக்க வைக்கிறது இந்த குழம்பு அவ்வளோ நல்லாயிருக்கும். இன்றைக்கி செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சொல்லுவீங்க நல்லா இருந்ததாச்சுன்னு. இப்போ ஒரு கொதி வந்துட்டு, கொதி வந்த பிறகு தான் நீங்கள் வந்து முட்டை மற்ற சேர்க்கணும். ஏன்னா பச்சையாக போட்டிங்கன்னா முட்டை வந்து கொல கொலன்னு போயிடும். இப்போ ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அதை வந்து வேக விடுவோம் அந்த மசாலாவோட. இப்போ வெந்திருக்கும், 2 நிமிஷம் தான். பாருங்க நல்லா கொதி வந்துட்டு. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ எது கரம் மசாலா கடைசியில் சேர்க்குறேன்னா அந்த வாசனை ஃப்ளேவர் நல்லா தெரியும் தூக்கலாம் அதில். அதனால தான் வந்து இந்த கொதி வந்த பிறகு சேர்க்குறேன். இப்போ இந்த நல்லா இது செஞ்சு பாருங்கள், நல்ல வாசனை மசாலா வாசனையோட இருக்கும். இப்போ நீங்கள் வந்து வறுத்து வச்சிருந்த முட்டையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்கள், நல்லா கறி குழம்பு மாதிரி இருக்குது. 4 முட்டையிலேயே வந்து ஒரு சாப்பாடு திருப்தியாக சாப்பிட்டுடலாம். ஈஸியான சமையல், டைமும் சேவ் ஆகும். எக்ஸ்ட்ரா ஒரு பொரியல் வறுவல்னு வறுத்துட்டு இருக்க வேண்டாம். இந்த குழம்ப ஊற்றி இந்த முட்டையை தொட்டுக்க வச்சுட்டு சாப்பிட்டுடலாம். வந்து ஈஸியாக சமையல் முடிஞ்சிடும் உங்களுக்கு. ரொம்ப அவசரமாக சமைக்கணுன்னா அந்த முட்டை குழம்பு செஞ்சுடுங்க. சூப்பரான ஒரு சாப்பாடு கிடச்சிடும் நமக்கு. லஞ்சுக்கும் சரி, லஞ்சு பாக்ஸுக்குமே இதை நான் இங்கே கொடுத்து அனுப்பலாம். நல்லாயிருக்கும், பிள்ளைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி லஞ்சு பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பலாம். இது வந்து சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், தோசை இட்லிக்கு சாப்பிட்லாம், சாதத்துக்கு உப்பு சாப்பிட்லாம். இப்போ வெந்த பிறகு நான் 2 துண்டு வெண்ணெய் போடுறேன். வெண்ணெயை நிச்சயமாக சேருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த நெய் வாசனை ரொம்ப ரிச்சாக இருக்கும் இந்த முட்டை குழம்பு. சாதாரணமாக நம்ம மசாலா தேங்காய் ஊற்றி முட்டை குழம்பு வச்சுருவோம். இல்லை இந்த வெண்ணெய் வந்து வெண்ணெய் சேர்த்து செய்வேன். நெய்யை காட்டிலும் வெண்ணெய் போட்டுட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ற முட்டை குழம்பு மாதிரி இருக்கும் 2 துண்டு வெண்ணெய்க்கு. இப்போ எல்லாம் ஒரு கொதி வரந்தோடனே கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி இறக்கி எடுத்தோன்னா அருமையான முட்டை குழம்பு என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆகிடும். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த முட்டை குழம்பு இந்த மலைக்கு ரொம்ப நல்ல சாப்பாடு. இன்றைக்கி மத்தியானம் எங்கள் வீட்டில் இந்த முட்டை குழம்பு சாப்பாடு தான். நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.